This video sponsored by BuyMood. இந்த ஆப்பில் உங்களுக்கு நீங்கள் அன்றாட வாங்கக்கூடிய ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான விலையில் உங்களுக்கு இதில் கிடைக்குது. நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் அறிமுகமான காதலியை பார்ப்பதற்காக சென்னையில் இருந்து திருப்பூர் வந்த இளைஞர் காதலியுடன் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞர், அவரது காதலி மற்றும் நண்பர் ஒருவர் என 3 பேரும் சாலையில் சென்று கொண்டிருந்த போது நிலை தடுமாறி மோட்டார் சைக்கிளோடு குளத்தில் மூழ்கி உயிரிழந்தனர். காதலியின் பிறந்த நாளுக்காக திருப்பூர் வந்தபோது இந்த துயர சம்பவம் அரங்கேறி உள்ளது. சென்னை வேளச்சேரியை சேர்ந்த இளைஞர் ஆகாஷ், வயது 20. ஆகாஷ் சென்னையில் உள்ள இ-சேவை மையத்தில் வேலை பார்த்து வந்தார். இந்த நிலையில் சமீபத்தில் இன்ஸ்டாகிராம் மூலம் இவருக்கு திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த பள்ளி மாணவியின் அறிமுகம் கிடைத்தது. திருப்பூர் மாவட்டத்தை உடுமலை அருகே குறிஞ்சிக்கோட்டையை சேர்ந்த மாணவியும் ஆகாஷும் நட்பாக பேசி வந்தனர். நாளடைவில் இது காதலாக மாறியது. இதையடுத்து இருவரும் செல்போன் நம்பரை வாங்கி கொண்டு பேசி வந்தனர். இதற்கு குறிஞ்சிக்கோட்டையை சேர்ந்த IIT மாணவர் மாரிமுத்து என்பவர் உதவி செய்துள்ளார். இதற்கிடையே தான் பள்ளி மாணவிக்கு கடந்த 18ஆம் தேதி பிறந்த நாள் வந்துள்ளது. இதனால் காதலர் ஆகாஷ் மாணவியை நேரில் சந்தித்து கிஃப்ட் மற்றும் வாழ்த்துக்களை கூற ஆசைப்பட்டுள்ளார். இதற்காக காதலியிடம் தங்கள் ஊருக்கு வருகிறேன் என்று சொல்லியதாகவும் அதற்கு மாணவியும் ஓகே சொல்லிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் இளைஞர் ஆகாஷ் காதலியை சந்தித்து அவரது ஊருக்கு சென்றிருந்தார். சம்பவத்தன்று ஆகாஷ், அவரது காதலி மற்றும் நண்பர் மாரிமுத்து ஆகிய 3 பேரும் மோட்டார் சைக்கிளில் மானுப்பட்டி பகுதியில் எல்லையமுத்தூர் சாலையில் சென்று கொண்டு இருந்தனர். அப்பொழுது திடீரென அவரது மோட்டார் சைக்கிள் நிலை தடுமாறி அங்குள்ள குளத்தில் விழுந்தது. 3 பேரும் மோட்டார் சைக்கிளோடு குளத்துக்குள் விழுந்தனர். 15 அடி ஆழமுள்ள குளம் என்பதால் 3 பேரும் குளத்தில் நீச்சல் தெரியாமல் தத்தளித்து அபயக்குரல் எழுப்பியுள்ளனர். ஆனால் அக்கம் பக்கத்திலும் யாரும் பார்க்காததால் 3 பேரும் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இதற்கிடையே வீட்டில் இருந்து சென்ற மாணவி திரும்பி வராததால் பெற்றோர் அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்துள்ளனர். உறவினர்களிடம் சொல்லியும் எங்கு போனார் என்று தெரியாததால் இது குறித்து போலீசில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசாரும் தேடி வந்தனர். 2 நாட்கள் ஆகியும் மாணவி வராததால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில்தான் நேற்று அந்த குளத்தில் மூழ்கிய 3 பேரும் பிணமாக மிதந்துள்ளனர். இதற்குறித்து குடும்பத்தினருக்கு போலீஸ் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் தீயணைப்பு படை வீரர்கள் உதவியுடன் 3 பேர் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். அமராவதி போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குளத்தில் மூழ்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.